சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று இரண்டில் ஒரு முடிவை இன்று உனக்கு கொடுக்கத்தான் வந்துள்ளேன். இன்று நான் செய்தே தீருவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் சில நிமிடம் எனக்காக ஒதுக்கு. இல்லை என்றால் போய்விடு. என்றைக்கும் இல்லாத உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். அது எவன் தடுத்தாலும் நிறுத்திவிடாமல் உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுக்க இன்று முடிவோடு வந்துள்ளேன். பொறுமை காத்தது போதும் என்று பொங்கி எழுந்து விட்டேன். நான் இன்னும் பொறுமையாக இருந்தால் உன் முழுமையான வாழ்க்கையை நான் இழந்து விடுவேன் என்று தான் இன்றோடு என் பொறுமை போதும் என்று பொங்கி எழுந்திருக்கிறேன். இன்று நான் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுத்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்துள்ளேன். அதே நம்பிக்கையோடு நீ என்னோடு கைகோர்த்து இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை இன்று நான் நினைத்தது போல திருப்பங்கள் ஏற்படும். எந்த திருப்பமும் இல்லாமல், எந்த ஒரு ஏற்றமும் இல்லாமல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வந்துள்ளேன். நான் இப்பொழுது சொல்லும் காரியம் கட்டாயம் இன்று இரவுக்குள் நடந்தே தீரும். இத்தனை காலம் தனிமையில் வாடியது போதும். உன் வாழ்க்கை இனிமேல் நான் நினைத்தபடி உன் துணையை அழைத்து வந்து உன்னோடு சேர்த்து மனமகிழ்ச்சியாக வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இருவரும் மகிழ்ந்திருப்பதை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் என்று நான் முடிவு எடுத்து விட்டேன். எவராலும் என் முடிவை மாற்ற முடியாது. யாருக்காகவும் இனி என் முடிவை மாற்றிக்கொள்ள நான் தயாராக இல்லை. தடையாக யார் வந்தாலும் தண்டிப்பேன். தடையை யார் கொடுக்க நினைத்தாலும் கூட தண்டிப்பேன். இப்படிப்பட்ட நான் கோபத்தோடு தான் உன்னை தேடி வந்துள்ளேன். பொறுமையாக இருந்து பொறுமையாக இரு என்று சொல்லி யாரும் எதையும் கேட்பதாக இல்லை. இனி அந்த பொறுமையை இழந்து உன் சாயப்பா இரண்டில் ஒன்றை பார்த்து விடுவேன். உன் வாழ்க்கைக்காக நான் ஒரு முடிவு எடுத்தால் அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அமைதியாக சொல்லி பார்ப்பேன். அமைதியாக பார்த்து கொண்டிருப்பேன். ஆட்டம் அதிகம் ஆனால் என் பொறுமையை நான் இழந்து விடுவேன். தண்டிக்க தொடங்கிவிட்டால் என் தண்டனையை எவராலும் தாங்க முடியாது என்பதை காட்டிவிடுவேன். குழந்தையே, இப்படித்தான் உன் துணைக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். கேட்கவில்லை என்றால் நான் செய்ய வேண்டுமோ, என்ன கொடுக்க வேண்டுமோ கொடுத்து என் துணையை, அதாவது உன் துணையை நான் எடுத்து வரப்போகிறேன். இன்று இரவுக்குள் நீ பார், எப்படி உன் துணை உன்னோடு வந்து சேர்கிறார் என்பதை மட்டும் பொறுமையாக பார். எத்தனையோ நாள் காத்து விட்டாய். இன்னும் சில மணி நேரம்தானே. ஓடோடி வந்து உன்னை தேடி வரும் உன் துணைக்காக காத்திரு. இன்று இதை முடித்தே தீர்வேன். இதை உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து சொல்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.